1830 சிதம்பரத்தை அடுத்த பரங்கிப்பேட்டையில் நிறுவப்பட்டிருந்த அந்த இரும்பு ஆலைக்கு சேலத்திலிருந்து எப்படி தாது பொருட்களை எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியுமா? அன்று காவேரி நதியில் ஒரு படகை எடுத்துக்கொண்டு சேலத்திலிருந்து கடல் வரைக்கும் படகுலயே வரலாம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது நம்ப முடியாதுதான். ஆனால் மழை காலங்களில் வெள்ளமெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கே புரியும் இது ஒரு காலத்தில் சாத்தியமாக இருந்திருக்கலாம் என்பது. இந்த பரங்கிப்பேட்டை என்பது வெள்ளாறு என்ற நதி பக்கத்துல இருக்கு. கொள்ளிடத்திற்கும் வெள்ளாருக்கும் இடையே பிச்சாவரம் அருகே ஒரு வாய்க்கால் ஆரம்பத்தில் வெட்டப்பட்டது. பின்பு கான் சாஹிப் கால்வாய் என்ற ஒரு கால்வாயும் வெட்டப்பட்டது. இது சிதம்பரம் நகருக்குள் போகும். சிதம்பரம் நகரத்திற்குள் இது பாலவான்னு சொல்லுவாங்க. அங்க இப்ப இருக்கிற பேருந்து நிலையம் போகும் சாலையை கூட படித்துறை இறக்கம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வழியாகத்தான் அந்த காலத்துல பல படகுகள் தாது பொருட்களை எடுத்துட்டு பரங்கிப்பேட்டைக்கு போயிட்டு இருந்தது. இவ்வாறு தான் சேலத்திலிருந்து தாது பொருட்கள் வந்தன. சரி, இப்போ பயணிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இப்ப முடியாது. காவிரியில் 3 அணைகள் கட்டிய பின்பு பெரிய அளவுக்கு படகு போக்குவரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது.